ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே சூப்பரான ஒரு ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மை அறிவோம். இசை வித்வானின் அறை ஒன்றில் வீணையும் புல்லாங்குழலும் அருகருகே இருந்தன. ஒரு நாள் அமைதியான நேரத்தில் இரண்டும் தங்களுக்குள் உரையாடலை தொடர்ந்தன. வீணையே, உனது இசையானது சங்கீத ஞானமுள்ளவர்களை மயக்குகின்றது. அது மட்டுமில்லாமல் சங்கீத ரசிகர்களின் மனக்கவலையினையும் போக்குகிறது. உன்னை அற்புதமான இசைக்கருவி என்று எல்லோரும் போற்றுகின்றனர். எனக்கு கூட உன்னுடைய இசையினை நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போன்ற எண்ணம் ஏற்படுகிறது என்றது புல்லாங்குழல். வீணையோ தனக்குள் சிரித்தவாறு அமைதியுடன் புல்லாங்குழலை நோக்கியது. புல்லாங்குழலே, என்னை பற்றி பெருமையாக பேசவும் நீ உன்னுடைய பெருமையை நினைத்தாயா? என்னை விடவும் உன்னுடைய பெருமையானது பல மடங்கு மேலானவை. அதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என்றது. வீணையே, நீ என்ன சொல்கின்றாய்? நான் உன்னை விடவும் பெருமை பெற்றவன் என்கிறாயா? அது எந்த அளவுக்கு உண்மையாகும் என கேட்டது புல்லாங்குழல். புல்லாங்குழலே, நீ உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் உன்னுடைய பெருமை என்னவென்று உனக்கு புரியாமல் இருக்கின்றது. அதனை நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள். நானாவது பெரிய உருவத்துடன் இருந்து இசையை கொடுக்கிறேன். ஆனால் நீயோ உருவத்தில் சிறியவன். ஒரு சிறிய குச்சி போன்ற வடிவத்துடன் இருந்து கொண்டு இசையை எழுப்புகின்றாய். அதுவும் ஊதுகின்ற காற்றின் மூலமாகவே இனிய நாதத்தினை எழுப்பி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் இசை மயக்கத்தினில் ஆழ்த்துகின்றாய். எனவே என்னை விட நீயே பெருமை மிக்கவன் என்றது வீணை. அதை கேட்ட புல்லாங்குழல் வீணையை நன்றியுடன் பார்த்தது. வீணையே, நான் இத்தனை நாட்களும் என்னை பற்றி இத்தனை விஷயங்களை தெரியாமல் இருந்தேன். இப்பொழுது நீ சொல்ல கேட்டுதான் நான் அத்தனையும் தெரிந்து கொண்டேன் என்றது. நாம் முதலில் நம்மை பற்றி தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய புதிரின் விடை. யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும், தானே மூடும். விடை, கண்ணின் இமைகள். இன்றைய புதிர். பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது. அது என்ன? உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சனா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல கதைகள் கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.